நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிற தலைப்பு Blessings after battles. போராட்டங்களுக்கு பின்பு வரும் ஆசீர்வாதங்கள். இந்த தலைப்பில் 7 சத்தியங்களை தியானித்து வருகிறோம். முதலாவது ரிஜாய்சிங், மகிழ்ச்சி. இரண்டாவது ரினவுன், புகழ்ச்சி. மூன்றாவது ரிச்சஸ், ஐஸ்வர்யம். நான்காவது ரோல், நம் வாழ்வில் லக்கை அடையுதல். ஐந்தாவது ரீபில்டிங், பாழாய் கிடக்கிற இடங்களை மீண்டும் கட்டுதல். ஆறாவது ரெஸ்டோரேஷன், நம் வாழ்வில் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுதல். ஏழாவது ரெஸ்ட், இளைப்பாறுதல். இதில் முதல் 4 குறிப்புகளை நாம் தியானித்திருக்கிறோம். என்ற 5வது குறிப்பு பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப்டர் பேட்டில்ஸ், போராட்டங்களுக்கு பின்பு வரும் ஆசீர்வாதங்கள். 5வது குறிப்பு ரீபில்டிங், பாழாய் கிடக்கிற இடங்களை மீண்டும் கட்டுதல். ஏசாயா 49, 1-13. தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்து முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். இப்போ அந்த காலத்துலலாம் இப்போ இருக்கிற மாதிரி வயிற்றில் பிள்ளை இருக்கும்போது ஸ்கேனில் அந்த காலத்துலலாம் கிடையாது. அதனால் அது ஆணா பெண்ணான்னு தெரியாது, பிறந்த பிறகு தான் தெரியும். அப்போ அப்பா அம்மா பிறந்த பிறகு தான் பேர் என்ன செய்ய முடியும். இப்போ சில தேசத்துலலாம் ஸ்கேன்லேயே சொல்லிடலாம் அது ஆணா பெண்ணான்னு. சில தேசத்தில் அனுமதிக்கிறாங்க. சரியா? வயிற்றில் இருக்கும்போது இது ஆணா பெண்ணான்னு ஸ்கேனில் பார்த்தோன்னே அப்போ அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, வயிற்றில் இருக்கும்போது பேர் வச்சுருவாங்க. எல்லாருக்கும் சொல்லிவிடுவாங்க, எங்களுக்கு இந்த மகன் பேர் சொல்லி இந்த டியூட்டி இத்தனாந்தேதி பிறக்க போகுது. ஏன்னா முன்னாடியே அது ஆணா பெண்ணான்னு. இப்போ வயிற்றில் இருக்கும்போது அவங்களால என்ன செய்ய முடியும். இப்போ இந்த ஏசாயா இந்த காலத்துலலாம் அவங்களுக்கு தெரியாது வயிற்றில் இருக்குது ஆணா பெண்ணான்னு கூட. அப்போ அப்பா பேர் வைக்க முடியாது, அப்பா அம்மா பேர்லாம் வைக்க முடியாது. நான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை எப்படி அவருக்கு பேர் தருது. ஆண்டவருக்கு வயிற்றில் இருக்கும்போது என் பேர் என்ன சொல்கிறார், அப்பா அம்மா கூட ஒன்றும் தெரில என்ன பேர் வைக்க போகிறாங்கன்னு. ஏன்னா ஆணா பெண்ணான்னு கூட என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி. சில பேர் ஏதாவது உளறின்னு இருப்பாங்க. ஏதாவது நம்ம ஊர் பாஷையில் அவங்கள என்னான்னு சொல்லுவாங்க, இவர் மொக்க பிளேடுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொக்க பிளேட்னா என்ன அர்த்தம்? ஏதாவது உளறின்னு, ஒன்றும் அர்த்தமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன பேசின்னு இருக்குது இவ்வளோ நேரம் ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஏதோ உளறின்னு இருந்தால் அவங்களெல்லாம் என்னான்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் யாரையும் மொக்க பிளேடாக ஆக்கிறது இல்லைங்க. சம்மந்தம் இல்லாமல் உளறின்னு இருக்கிற மாதிரி என்ன சார், நீங்கள் மொக்க பிளேடாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணுன்னா அவங்க கையில் ஒரு மைக்கை கொடுங்க. அது வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. கையில் மைக் வந்தோன்னு ஒரு உற்சாகம் வரும் அவங்களுக்கு. கையில் மைக்கை கொடுத்தா என்ன வரும், அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வரும். அப்போ தான் நீங்கள் கண்டுபிடிக்கல இவங்க யார். அப்போ தான் இவங்க யார் என்ன செய்ய முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு மைக்கை கொடுத்து பாருங்கள், என்னன்னாலாம் வெளியே வருது. அது வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. முன்னாடி நிற்க வச்சு பேசுங்க பிரதர், பேசுங்க செஞ்சாங்க சிஸ், மைக்குன்னு கொடுத்துருங்க, அவ்வளோதான். அப்போ தான் யாருன்னு ஆண்டவர் யாரையும் அப்படி இங்கே என்ன பண்ணுறார், அவர் என் வாயை
கூர்மையான அப்படின்னா ஒரு வார்த்தை சொன்னால் கூட அர்த்தமாக இருக்கணும். ஒரு வார்த்தை பேசினா கூட அது எப்படி இருக்கணும்? அர்த்தமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், அந்த நேரத்துக்கு ஏற்றதா இருக்கணும், ஏதாவது உளறின்னு இருக்கக்கூடாது. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலுக்கமான அம்பாக்கி. துலுக்கமான அம்பாக்கின்னா என்ன அர்த்தம்? ஆனால் இஷ்டத்துக்கு போயின்னு இருக்கிற மாதிரி இருக்குமா? வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன், நான் சரியா நீ படிச்சுன்னு வந்தானா என்ன ஞாபகம் இல்லை சரியா. இந்த ஹில் ஸ்டேஷன், ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன், ஊட்டியா கொடைக்கானல், அதுவும் சரியாக ஞாபகம். அங்கே வந்து பள்ளிக்கூடத்தில் டென்னிஸ் கோர்ட் இருந்துச்சு. இந்த மலை ஓரத்தில் மேலே மலையில் அவங்க ஒரு ஓரமாக இது பண்ணி ஒரு பெரிய ஃபென்ஸ் வச்சுருக்குறாங்க உயரமாக. அதை சுற்றி அந்த டென்னிஸ் கோர்ட்டை சுற்றி பெரிய உயரமாக வச்சுருக்குறாங்க. ஏன்னா கீழே விழுந்துடக்கூடாது, மலையில் கீழே எங்கன்னா போயிடணும். என்னவோ தெரில, அந்த நேரத்தில் எனக்கு டென்னிஸ் விளாடணுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. முன்ன பின்னே டென்னிஸ் விளாடினதே டென்னிஸில் அந்த நெட் வந்து இவ்வளோ ஹைட் தான் இருக்கும், தெரியும்ல, சின்னோண்டா தான் இருக்கும் சரியா. சரி கொஞ்சம் விளையாடி பார்க்கலான்னு அது இப்படி இப்படி போட்டு இப்படி அடிப்பாங்க பாருங்கள். இங்கே இருக்குது சின்னோண்ட நெட்டு தான் அங்கே இருக்குது டென்னிஸில் பார்த்துட்டு. நான் முன்ன பின்ன விளையாடினதில் ஒரு ஆசை வந்துடுச்சு அந்த நேரத்தில், என்ன பண்ணணும் என்ன விளையாடணுன்னு. இப்படி தூக்கி அப்படி அடிச்சம் பாருங்க, அது இங்கே போகல, அது நேரம் அங்கே போகுது. அது அந்த மேலே ஒரு இது இருக்குது பாரு, அது கொஞ்சம் விட்டால் மேலே போயிடும், ஜஸ்ட் அந்த பார்டரில் தட்டி உள்ளே விழுது. இங்கே அடிக்கணுன்னா நீங்கள் அடிக்கிறது அவன் அந்த கோர்ட்டில் போய் விழணும், இந்த இதை தாண்டி அவங்ககிட்ட போய் விழணும். நான் தான் முதல் தடவை ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு வாட்டையும் இப்படி இங்கே அடிக்கணும்னு இப்படி அடிக்கிறேன் பாருங்கள், அது என்னன்னு தெரில, நேரம் அங்கே போகுது. அது கொஞ்சம் விட்டால் மலை மேலே போய் அதை அதையும் தாண்டி எங்கே போய் விழுந்துடும், மலையில் போய் விழுந்துடும். அந்த மாதிரி இங்கே வந்து என்ன துலுக்கமான அம்பாக்கின்னு என்ன நேராக அது எங்கே போகணுமோ வேற எங்கேயும் சுற்றின்னு வரக்கூடாது. என்னை தமது அம்பரா துணினாலே அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிழ்ப்படுவேன். இந்த நாட்களில் ஆண்டவருடைய ஊழியக்காரராக இருந்து நம் மூலமாய் தேவன் மகிமைப்பட வேண்டும். நீ என் தாசன், உன்னில் மகிமை. அதற்கு நான், ஐயா கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிறார், அவர் மாத்திரம்தான் சோர்ந்து போகிறாரு. நமக்கும் சோறு வருது அப்பப்போ, நமக்கும் கொஞ்சம் ஸ்லைட்டாக அப்படி வருதா வரமாட்டேன்தா. எனக்கு வரமாட்டேந்துங்க அப்படின்னு யாருன்னா வந்திருக்கீங்களா? எனக்கு ஆசையாக இருக்குது சோறு வரணும்னு வரமாட்டேந்து, எப்பவுமே பயங்கர உற்சாகத்தில் தான் இருக்கிறேன், அந்த மாதிரி யாருன்னா வந்திருக்கிறீங்களா? அதற்கு நான், ஆண்டவர் சொல்ல, நீ என் தாசன் உன்னினால் மகிமைப்படுவேன்னு ஐயா பதில் என்ன சொல்கிறாரு? அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன். என்ன பிரயோஜனங்க? நான் உழைத்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் வீண், என் உழைப்பே வீண். நான் விருதாவாய் உழைக்க, ஒவ்வொரு நாளும் உழைக்கிறேன். என்ன காரணம்? என்ன அதில் என்ன லாபம்? அதில் உழைச்சி என்ன லாபம்? விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமாய் என் பலனை, ஒவ்வொரு நாளும் என் பலன் வீணாக போ, வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். நீங்கள் ஒருத்தங்க தான் இப்படி யோசிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. நமக்கு அண்ணன்மாரெலாம் இருந்திருக்கிறாங்க, நமக்கு அண்ணன்மாருங்க ஏறக்குறைய உலகத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திரும்பபடி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்காக தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ
சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாய் இருக்கிறார். அதை விசுவாசிக்கணும். கர்த்தருடைய பார்வையில் நான் என்ன சொன்னான், உலகம் எப்படி என்ன நடத்துதோ கர்த்தருடைய பார்வையில் என்ன செய்வேன், கனமடைவேன். என் தேவன் என் பலனாய். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும், நீர் எனக்கு தாசனாக இருப்பது அற்ப காரியமாக இருக்குது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்புமாக இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தரமாக இருக்கிற கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவறுக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரணமாக இருக்கிறவரை நோக்கி. இந்த உலகத்தில் என்ன நடக்குது, என்ன செய்கிறாங்க, மனுஷரால் அசட்டை பண்ணுறாங்க, ஜாதியாரால் அருவறுக்கிறாங்க, அசட்டை பண்ணுறாங்க, அருவறுக்கிறாங்க. அதிகாரிகளுக்கு ஊழியக்காரணமாக இருக்கிறவனை, அவங்களாம் அதிகாரி, நான் என்னவாக இருக்கிறேன், அவங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன் நோக்கி. உண்மை உள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்களை கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று. இவ்வளோ நாள் உன்னெல்லாம் அசட்டை பண்ணாங்க, அருவறுத்தாங்க. உன்னை நீ அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனாக இருந்த, ஆனால் உன்னை பார்த்த கர்த்தர் என்ன சொல்லுகிறார், உண்மை உள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் என்ன நடக்கும், ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று. அதை விசுவாசி. சோர்ந்து போய் நான் எல்லாம் விருதாவா, என் வாழ்க்கையை வீண், பேனெல்லாம் வீணா, உன்னை பார்த்து தான் சொல்கிறேன், உன்னை பார்த்து தான் சோர்ந்து போகாத. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து. அனுக்கிரக காலம்னு நான் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு உனக்கு வருகிறது, தேவன் உனக்கு அனுக்கிரகம் செய்கிறார். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு, ஆண்டவர் ரொம்ப ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார், உனக்கு செவி கொடுக்கிறார். ரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்யும் நான் ரட்சி. நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை பூமி சீரழிந்திருக்கு, நீ என்ன செய்யணும், அதெல்லாம் சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை வைக்க பண்ணுவோம். கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படும். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். ஜனங்களை உன்னால் இருளில் சோர்ந்து அவங்களெல்லாம் வெளிச்சத்தில் கொண்டு வா, அவங்களுக்கு நல்ல மேய்ச்சலே அவர்களுக்கு கொடு. அவர்கள் பசியாக இருப்பதும் இல்லை, தாகமாக இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. அவர்களுக்கு இறங்குவர அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் எடுத்து கொண்டு போய் கர்த்தர் இனிமேல் உனக்கு பசி கிடையாது, இனிமேல் தாகம் வெயில் கிடையாது, கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலிருந்தும், இவர்கள் சீனம் தேசத்திலிருந்து வருவார்கள். வானங்களே கம்பீரித்து பாடு, பூமியே களிக்கூறு, பர்வதங்களே கம்பீரமாய். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல்
இரக்கமாய். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நாளில் கர்த்தர் தமது ஜனத்துக்கு ஆறுதல், சிறுமைப்படுகிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய். இந்த சிறுமையில் வந்திருக்கிறவங்க உங்கள் மேல் கர்த்தர் இரக்கமாய் இருப்பார், ஆறுதல் செய்வார். இந்த நாளிலே அதை விசுவாசி. ஏசாயா 51:1-3, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துருவியின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில், தனியாக ஒரு ஆள் தான், ஒன்றும் பெரிய கூட்டமே இல்லை, தனியாக ஒருவனாய் ஒரு மனிதனை கொண்டு அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பிறக்க பண்ணினேன். ஒரு மனிதனை தனியாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து என்ன செய்ய முடியும்? பெருக. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களெல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை அதன் அவாந்திர வழி கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் விசுவாசி. கர்த்தர் எல்லாம் மீண்டும் கட்டுகிற பாழான ஸ்தலங்களையெல்லாம் என்ன செய்வார்? தேர்தல் அடைய செய்வார். வனாந்திரத்தை போல இருக்கிற என்னவா மாற்றும்? ஏதேன் போல அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தம் அதில். ஏசாயா 61:1-6, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதுக்காக? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதற்காக என்மேல் இருக்கிறார்? சில பேர் என்ன நினைக்க, பக்கத்தில் இருக்கலாம் இச்சு தள்ளி கிழத்தல், ஏன்னா கர்த்தருடைய ஆவியை என் மேலே இருக்கிறார். அதுக்காக இல்லை, பக்கத்தில் இருக்கணும் கீழே தள்ளுறதுக்கு இல்லை. நல்லா குதிச்சு சேரை உடச்சி அடுத்த நாள் வேறு சேரை வாங்கி வைக்கிற நிலைமைக்கு சில பேர் அதான் நினச்சின்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு அமக்கலம் பண்ணிட்டு போகிறதோட சரி, திங்கக்கிழமை சனிக்கிழமை என்னங்க பண்ணீங்க? கர்த்தருடைய ஆவியார் உங்கள் மேலே இருந்து என்ன பண்ணீங்கன்னா அதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணீங்க? 6 நாள் இருந்தீங்களே, ஞாயிற்றுக்கிழமை இங்கே வரீங்க, திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் சாட்சி ஒன்றுமே. என்ன பண்ணீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இருந்து என்ன செய்தீங்க? எதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே வந்தார்? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல். ஏன்? என்ன காரணம்? என்ன செய்யணும்? நான் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. கர்த்தர் என்னை சிறுமைப்பட்டு இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான், அவங்களுக்கு நல்ல சுவிசேஷத்தை அறிவித்தீர்களா? அதான் கேள்வி. அவங்களுக்கு சுவிசேஷத்தை, அதுக்கு தான் அபிஷேகம். எதுக்கு அபிஷேகம்னா சிறுமைப்பட்டவங்களை போய் என்ன சொல்? சுவிசேஷத்தை சொல். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, காயம் நொறுங்கி போயிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருதயம் அப்படி இருக்காங்க, அவங்க போய் காயங்களை கட்டினியா? அதுக்கு தான் கர்த்தருடைய ஆவியானவர். அங்கே போ, அங்கே ஒருத்தவங்க நொறுங்கி போயிருக்கிறாங்க, போ, உங்கள் காயத்தால் என்ன செய்? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலையும் கூறவும். அவங்க போய் விடுதலையாக, கட்டிருக்கவங்களை கட்ட அவிழ்த்து விடு, பிசாசு அவங்கள கட்டி வச்சிருக்கணும், அவுத்து விடு, விடுதலையாக்கு. அதுக்கு தான் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும். துயரப்பட்ட அனைவருக்கும் என்ன செய்யும்? ஆறுதல். இதுதான், இதுக்கு தான் கர்த்தருடைய ஆவியானவர். எவ்வளோ பேர் துயரத்தில் போய் ஆறுதல் சொல். இந்த அபிஷேகத்தினால என்ன செய்? ஆறுதல் சொல். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். அவளுக்கு சாம்பலுக்கு பதிலாக
சிங்கம். சோர்ந்து போய் சாம்பலில் உட்காந்துருக்குறான், தலை கூட வார மாட்டேன்றாங்க. எல்லாம் எந்த சிங்கம், ஏன்னா அவ்வளோ தூக்கம். அவங்கள போய் நைஸ் மாற்று, சாம்பலுக்கு பதிலாக சிங்கம். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த கொண்டு போ, ஆனந்த தைலத்தை. இது ஆவியானவர் தருகிற ஒரு தேற்றரவாளன். என்ன செய், அந்த ஆனந்த தைலத்தை கொண்டு போ. அவங்க துயரத்தில் இருக்கிறாங்க, அதை மாற்று. இந்த ஆனந்த தைலத்தை கொடுத்தா அவங்களுக்கு ஆனந்தம், சந்தோஷம் வரும் அவங்க இருதயத்தில். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஒடுங்கி. சில பேர் அப்படி ஒடுங்கி போயிடுவாங்க. ஏதோ பயங்கரமான துயரமான துக்கமான சம்பவம் நடந்ததுலேருந்து என்ன பண்ணுவாங்க, அது வரைக்கும் ஒரே சந்தோஷமாக சிரிச்சுன்னு இருப்பாங்க. இந்த நடந்தது பிறகு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒடுங்கி போயிட்டாங்க. முகத்தில் சந்தோஷம் எப்பவுமே கொஞ்சம் அழுதுனே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்ப்போ, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் போய் கொடு. இந்த அபிஷேக் கர்த்தருடைய ஆவி போய் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் அவர்கள் என்ன செய்வாங்க, நெடுங்காலம் பாழாய் கிடைத்தவைகளை கட்டி. கர்த்தருடைய ஆவியான பாழாய் இருக்கிறத மீண்டும் கட்டும்படி. பாழாய் போயிடுச்சுங்க, என் வாழ்க்கை பாழாய் போய், என் குடும்பம் பாழாய், என் தொழில் பாழாக போயிடுச்சு, என் பிள்ளைங்க பாழாய், அதெல்லாம் என்ன செய், போய் கட்டு. நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை என்ன செய், கட்டு. பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து. நிர்மூலமாயிடுச்சு, அது திருப்பி எடு. தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய். தேவ ஆவியான எல்லாம் இடிஞ்சு போச்சு, தலைமுறை தலைமுறை. அதெல்லாம் போய் என்ன செய், திரும்ப கட்டு. மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து. அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரமாக இருப்பார். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று உங்களை நமது தேவனுடைய பணிவுடையக்காரர் என்பார். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். விசுவாசிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜாதிகளின் செல்வத்தை என்ன செய்வீங்க, அனுபவிப்பீங்க. எசேக்கியல் 36, 33 38 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்று வைப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவாயிற்று. அவாந்தரமும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவளுமாய் இருக்கிறது என்று சொல்வார். பாப்பா, இது என்னப்பா பாழாக இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது, எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படிய அளவுக்கு கர்த்தர் செய்யும். கர்த்தராகிய நான் நிர்மூலம் ஆனவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்க என்றும். அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். நான் சொன்னேன்னா செய்வேன். சரிங்க, நம்மெல்லாம் தூங்க போயிடலாம். அவர் சொன்னார், அவர் செய்வார். அவர் சொன்னார், அவர் செய்வார். நம்ம ஒன்றும் செய்வானா, எல்லாம் நல்லா தூங்கலாம் அப்படின்னு போட்டிருக்கா. அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கா, அது அந்த அசுவத்தை நின்றுடாதீங்க. அடுத்த வசனம் இருக்குது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்ன செய்யணும், என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். சொன்னார் செய்வார்னு உட்காந்து இருக்காதீங்க. செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணின்னு இருக்கணும், ஜபிச்சுனே இருக்கணும். ஜபத்தை விட்டு விடக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் சொன்னீர் செய்ய உடைய வாக்கத்தை நிறைவேற்றணும். வந்து என்ன செய்யணும், நீ ஜெபம் பண்ணினே, நான் சொன்னேன் நான் செய்வேன். நீ செய்ய வேண்டியது என்ன,
ஜெபம் பண்ணினே இரு, ஜெபத்தை விடாத, ஜெபத்தை விடாத. அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது, செஞ்சு ஜெபம் பண்ணினே. நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண மந்தை பெறுகிறது போல மனிதரை பெருகு. பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ அப்படி அவாந்திரமாக இருக்கிற பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பியிருக்கும். அதனாலே நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல். ஆதியாகமம் 32:22-30. ராத்திரியிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளும் தன் 2 பணிவிடைக்காரர்களையும் தன்னுடைய 11 குமாரரும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையில் அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். எனக்கு ஆபத்து. தன் சகோதரர் 400 பேரை கூட்டின்னு வரார். ஐயா அவர்கள் அண்ணனை ஏமாற்றி ஆசிரமம் வீட்டை விட்டு ஓட்டார். நான் தான் ஏசு அவனோட ட்ரெஸ்ஸை மாட்டின்னு அவங்க அம்மா வேறு உடந்ததில் அவன் வேட்டையாடி போய் சாப்பாடு எடுத்துன்னு வரப்போ நான் சமைச்சு கொடுக்குறேன், நீ போய் வாங்கிக்கோ. உன் அண்ணனுக்கு முன்னாடி அப்பா வந்து அண்ணனை ஆசீர்வதிக்கணும். அம்மாவுக்கு யார் ஆகணும்? இந்த மாதிரி அப்பா ஒருத்தர் மேலே ஆசை, அம்மா ஒரு இந்த மாதிரி நீங்களும் நடக்குதா? அப்படி அப்பா அம்மா நியூட்ரலாக இருக்கணுமா, ஆளாளுக்கு ஒரு சைடில் இருக்கணுமா? அப்பா அம்மா நியூட்ரலாக இருக்கணுமா, ஆளாளுக்கு ஒருத்தரை சப்போர்ட் பண்ணின்னு இருக்கணுமா? அவங்க அப்பா ஏசாப்பா நீ போய் எத்தனுவா வயிறார சாப்பிட்டோன்னே கல்யாணத்துலேயும் எல்லாம் வயிறார வெறும் வயிற்றில் ஆசீர்வாதம் வராது, கோவத்தில் சாபகமாக விட்டு போயிடுவாங்க. நல்லா சாப்பிட்டு ஒரு ஏப்பம் விட்டு வயிறார என்ன பண்ணுங்க, பொண்ணு மாப்பிள்ளையே சொல்கிறாங்களா இல்லையா? வயிறார ஆசீர்வாதம். ஏன் பட்னியில் ஆசீர்வாதம்னு சொல்ல மாட்டேன். பட்னி ஒழுங்கான ஆசீர்வாதம் வராது. பட்னியில் இருக்கும்போது பசியில் நல்ல வார்த்தையே வராது. பசியில் யாருன்னா நல்ல வார்த்தை சொல்லுவாங்களா? போய் நல்லா சாப்பிடுங்க, வாங்க வாங்க இழுத்துன்னு போவாங்க. பார்த்துன்னு இருக்கீங்களா? வாங்க வாங்க. அவங்க சும்மா ட்ராமா பண்ணுவாங்க. வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ட்ராமா இல்லை, வாங்க வாங்க என்ன பண்ணும். அவன் வீட்டுக்கு போகிறான், அங்கே மட்டன் பிரியாணி இருக்குன்னா விட்டு போவான். அவன் போகிற மாதிரி பண்ணுவான். போய் வாங்க வாங்க என்ன பண்ணும், இழுத்துன்னு போய் உட்கார் நல்லா சாப்பிடு. இப்போ என்ன பண்ணு, வயிறார எங்கே போகிறாங்க போய் ஆசீர்வச்சிட்டு போ, நல்லா தின்னல்ல போ. ஒரு கிறிஸ்தவ ஃபில்மில் ஒரு வெளியூரில் ஏதோ மீட்டிங் நடக்குது. சரியா, எல்லா தேசத்துலேருந்து ஆள் வராங்க. அப்போ இந்தியாவில் போன ஆள் என்ன பண்ணுறான், அவன் ஃப்ரெண்ட்ஸை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டின்னு போகிறான். ஹோட்டலுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான், அவன் ஓனர்கிட்டப்போ எனக்கு காசு இல்லை, நான் வேணால் பாத்திரம் கழுவுறேன்னு முன்னாடியே ரகசியமாக பேசி ஃப்ரெண்டை கூட்டின்னு போய் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் அமுச்சு விட்டான். சரியா, அமுச்சு விட்டு இப்போ உள்ளே போகிறார் ஐயா பாத்திரம் கழுவுறதுக்கு. அங்கே போனால் இவ்வளோ பாத்திரம், என்னப்பா இவ்வளோ பாத்திரம் வச்சுருக்கிறேன்னு. ஏப்பா கொஞ்சம் நெஞ்சமாக சாப்பிட்டீங்க? என்னண்ணா உங்கள் இந்திய ஆளுங்க வந்தீங்களே, கொஞ்சம் நெஞ்சமாக இவ்வளோ சாப்பிட்டீங்களோ, போ இவ்வளோ பாத்திரத்தை என்ன செய், கழுவு. இங்கே நீ எடுத்துன்னு வா, நான் சாப்பிட்டு வயிறார ஆசீர்வதிக்கும் போகிறது. அம்மா வந்து நீ போ நான் சமைச்சிட்டேன், இதை எடுத்துன்னு போ. ஐயோ அங்கே என்னை சாபம் விட்டாருன்னா நீ உடனே யாரா வர சொன்னதுன்னு. இல்லை நீ போ. அந்த அட்ரெஸ்ஸை மாட்டிக்கிறான். அவங்க அப்பா என்ன குரல் பார்த்தா யாக்கோ மாதிரி இருக்குது, துணியை தோலை பார்த்தா ஏசாமி. அவருக்கு கொஞ்சம் சந்தேகம், ஐயா கண்ணு தெரிலப்பா, வயசான காலத்தில் கண்ணு தெரியாமல் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வாதம். அவன் போன பிறகு அண்ணன் வரான், அப்பா வந்துட்டேன்ப்பா. என்னப்பா இப்போ யார்ப்பா வந்துட்டு போனது, இப்போ வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டானே. சரியா, அந்த அண்ணன் தான் அங்கே வர்றார், 400 பேரை கூட்டின்னு வர்றார். அந்த பழி வாங்கிறதுக்கு எதாவது பண்ணுறோன்னு சொல்லி அதுக்கு தான் இங்கே தனியாக யாக்கோபு பின்பு ஏன்னா அங்கே வந்துன்னு இருக்கிறார். 400 பேரோட அன்றைக்கி ஏமாத்தினியே இன்றைக்கி வந்துன்னு இருக்கிறாரு. யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே போருடைகள் யாக்கோபின் தொடை சந்து சுழுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது. அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
போக விடேன். நான் என்ன உயிருக்கு ஆபத்து, என் உயிருக்கு ஆபத்து. நீர் என்னை ஆசை நான் என்ன செய்ய விடவே மாட்டேன். அவர் உன் பேர் என்ன? அங்கே என்னப்பா சொன்னேன்? உங்கள் அப்பா கேட்டார், உன் பேர் என்ன பேர் சொன்னாங்க? அங்கே என்னான்னு சொல்லிட்டு வந்த நீ? உங்கள் அப்பா கிட்ட என்ன பேர் சொல்லிட்டு வந்த? அவர் உன் பேர் என்ன? இப்போ சொல்ல முடிஞ்சுதா? ஏசான்னு சொல்ல வச்ச வாய் உயிருக்கு ஆபத்தங்க. யாக்கோபு என் பேர் என்ன? நான் ஏசா கிடையாது, நான் யாக்கோபு. அங்கே போய் சொன்னேன், ஏமாற்றி வாங்கிட்டேங்க. உன் பேர் என்ன? அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படும்? இஸ்ரவேல். இங்கே தான் பேரே, இஸ்ரவேல்ன்ற பேரே இங்கே தான் வந்துச்சு. இஸ்ரவேல்ன்ற பேரே முதல் அப்போ உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படும்? இஸ்ரவேல். ஏன்? தேவனோடும் மனிதரோடும் போராடி விடமாட்டேன்னு ஆசீர்வச்சாலும் விடவே மாட்டேன். போராடி ஆசீர்வாதத்தை என்ன செஞ்ச நீ? அதான் அப்படிதான் என்ன விட்டுறக்கூடாது. விட்டுட இதான் சொன்ன, ஜெபம் பண்ணி பெற்று விண்ணப்பம் பண்ணினே இரு. ஆசீர்வாதத்தை விட்டுறாத. உனக்கு ஆபத்து வருதுன்னு சும்மா அந்த கடமைக்காக பண்ணுற ஜெபம்லாம் இங்கே ஒன்றும் நீர் என்ன ஆசீர்வாதத்தை விட மாட்டேன். தேவனோடும் மனிதரோடும் போராடி அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டோம். அதற்கு அவர் நீ என் நாமத்தை சொல்லி அங்கே அவனை அப்பொழுது யாக்கோபு தன் தேவனை முகமாய் உயிர் தப்பி பிழைத்து என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டு, தேவனை முகமுகமாய் நான் பார்த்தேன். என் உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு, விடவே மாட்டேன். என் ஆசீர்வாதத்தால் ஒழிய விடவே மாட்டேன். போராடி நான் என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். இங்கே தான் ஆண்டவர் என் பேரை மாற்றினார். நீ இனி யாக்கோபு இஸ்ரவேல். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. நான் தேவனை முகமுகமாய் அந்த இடத்துக்கு பெனியேல் என்று. ஆறாவது, ரெஸ்டோரேஷன். நம் வாழ்வில் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுதல். யோவேல் 2:21-22. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை வெளியின் மிருகங்களே பயப்படாத. வனாந்திரத்தின் மேய்ச்சல் உண்டு. விருட்சங்கள் காய்களை காய்க்கும். அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். இங்கே தொடர்ந்து வாசித்திங்கன்னா அந்த அதிகாரத்தில் வெட்டி கிளிகளும் முசுக்கொட்டை பட்சித்த வருஷங்களை நான் உனக்கு திரும்ப தருவேன். இதெல்லாம் நீ இழந்தியோ அதெல்லாம் உனக்கு மீண்டும் கிடைக்கும்படி செய்வேன். இதெல்லாம் இழந்ததை திரும்பும். யோபு 42:10-10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். எப்போ மாற்றினார்? தனக்கு ஜெபம் பண்ணும்போதா மாற்றினார். சில பேர் அவங்களுக்கே ஜெபம் பண்ணின்னு இருக்கிறாங்க, வேறு யாருக்கும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே ஜெபம் பண்ணின்னு இருக்கிறாங்க. என்னங்க என்னை சிறையிருப்பு இன்னும் மாறவே மாட்டேந்து, நீங்கள் வேறு யாருக்குன்னா ஜெபம் பண்ணிங்களாங்க? யாருக்கு மற்றவங்களை குறித்து உங்களுக்கு அக்கறை இருக்குதா? யோபு தன் சிநேகிதருக்காக. யார் இந்த சிநேகிதர்? யார் இந்த என்ன மாதிரி சிநேகிதர்? இவங்க வந்து உதவி செஞ்சாங்களா? யோபு புஸ்தகம் முழுச வாசித்து பாருங்க. இங்கிலீஷில் இவங்களெல்லாம் வந்து ஜோப்ஸ் கம்ஃபர்டர்ஸ்னுவாங்க. ஜோப்ஸ் கம்ஃபர்டர்ஸ்னு அவனே மனம் உடஞ்சிருக்கிறான். அதை இன்னும் காயப்படுத்துகிற, ஏற்கனவே துக்கமாக இருக்கணும், போய் இன்னும் அவனை வேதனைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறவங்க பேர் தான் என்னது? ஜோப்ஸ். அந்த மாதிரி ஆளுங்க தான். அவங்களுக்காக தான் அவர் ஜெபம் பண்ணுறது. வேதனையில் இருக்கும்போது இன்னும் அதிகமாய் தன்னை வந்து வேதனைப்படுத்தின அவங்களுக்காக ஆண்டவர் சொன்ன, நீ போ. ஏன்னா நீ பேசுனதெல்லாம் சரியாக பேசலை. நீங்கள் அந்த அதிகாரம் வாசத்தை பார்த்து, இந்த சிநேகிதரை பார்த்து நீ போ, நீ பேசுனது எதுவுமே சரியாக பேசலை. நீ என் கோபம் மேலே வராதபடி அங்கே போ. என் தாசன் உனக்கு ஜெபம் பண்ணால் நீ தப்பிச்ச, இல்லைன்னா அதுக்கு தான் ஓடி வந்தானு. ஏன்னா பேசுனதெல்லாம் தப்பு, பேசுனதெல்லாம் போ, அங்கே போய் ஜோபுக்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கோ, இப்போ தான் வரேன். நான் ஏன் உங்களுக்கு ஜெபம் பண்ணும்? என்ன பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுனீங்க, நாளாக பேசுனீங்க என்னை பற்றி, நாளாக என்னை பற்றி. சில பேர் அந்த மாதிரி இருக்கிற, நான் ஏன் உனக்கு
இன்னும் நாளாக நீ பேசு, நான் ஏன் உன்னை மன்னிக்கணும்? உக்கான்னு இருக்கும், உக்கான்னு இருங்க. யோபு அப்படி சொல்லியிருந்தாருன்னு வைங்க, நான் ஏன் உனக்கு ஜெபம் பண்ணுவேன்? அப்போ யோபு சிறையிருப்பு என்ன செஞ்சுருக்காது? அவ்வளோ பேசிட்டு ஆளுங்க தான் வந்திருக்கிறாங்க. இப்போ திருப்பி ஐயா கொஞ்சம் ஜெபம் பண்ணிங்கய்யா, இவ்வளோ பேசினாங்க, ஆளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினி, ஆண்டவர் போ அவங்க போ, நீ பேசினது எதுவுமே சரி கிடையாது போ. சரின்னு வந்து நிற்கிறாங்க, ஐயா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை, யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு எதெல்லாம் இழந்து போனானோ எல்லாம், அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரிகள் முன் அவனுக்கு அறிமுகமாக அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாயித்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொண்ணு ஆபரணம் அவனுக்கு கர்த்தர் யோபின் பின்னிலைமையை பார்க்கலாம், அவன் முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமையை ஆசை. 10,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகள் அவனுக்கு உண்டு. 7 குமாரரும் 3 குமாரத்திகள் அவனுக்கு. மூத்த மகளுக்கு எமிமால் என்று, 2ஆம் மகளுக்கு கேத்சியால், 3ஆம் மகளுக்கு கேரோன் பொக்கேனுக்கு. தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதுலேருந்து என்ன தெரியுது? சொத்து பிரிக்கும் போது சொத்து பிரித்தா என்ன பண்ணும்? வெறும் பையனுக்கு மாத்திரம் கொடுத்துன்னு இருக்கக்கூடாது, யாருக்கும் சேர்த்து கொடுக்கணும். உன் கல்யாணத்துக்குள்ளே செலவு பண்ண போயிட்டு வா. யோபு என்ன பண்ணுறார்? அவர்கள் தகப்பன் அவர்கள் சுதந்திரத்தின் நடுவிலே அவர்களுக்கு தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க அவங்க மறிக்கும் போது எழுதி வச்சுட்டுன்னா, அது சொத்தெல்லாம் பையன்களுக்கு, இந்த பொண்ணு ஒன்று இருந்துச்சான், அது கொஞ்சம் காசை வச்சு எதுக்காகவா, இந்த காசை வச்சு இந்த நாய்க்கு டெய்லி சாப்பாடு போடு, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இருந்துக்கோ, அது கூட உனக்கு கிடையாது. சொத்தெல்லாம் யாருக்கு? எல்லாம் பையன்களுக்கு எழுதி வச்சுட்டு, பொண்ணுக்கு என்னாகும்? இந்த வீட்டில் தங்கிக்கோ, இந்த காசை வச்சுருக்க, இதை வச்சு டெய்லி நாய்க்கு சாப்பாடு போடு, அதான் அவங்க அதை தங்கிக்கோ, நாய்க்கு சாப்பாடு போடுறதா வேலை. இருந்த வரைக்கும் இருந்துட்டு போயிடு, உனக்கு ஒன்றுமே கிடையாது, சொத்து ஒன்றுமே உனக்கு கிடையாது. இதெல்லாம் நீங்கள் நந்துன்னு இருக்குது, சரியா? இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் யோபு கஷ்டப்பட்டார். கஷ்டத்துக்கு பிறகு 140 வருஷம் கஷ்டம் இல்லாமல் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூர்ண வயதுள்ளனாய் மரித்தான். ஆகவே இழந்து போனது எல்லாம் கர்த்தர் ரெட்டத்தனையாக திரும்ப அதை விசுவாசிக்கணும். மத்தேயு 20:1-14. பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகி ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளுக்கு ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு. முன்னாடி எவ்வளோ ஒரு நாள் வேலை செஞ்சால் எவ்வளோ சம்பளம் பேசியாச்சு, அவங்களும் ஒத்துக்கினாங்க. சரி, 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடன் தெருவிலே சும்மா இருக்கிற வேலை சொல்லிக்க, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் என்கிட்ட கரெக்டாக சொல்ல எவ்வளோ நியாயமாக செய்யணும் அனுப்பிச்சி விட்டார். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையில் கடைசி 1 மணி நேரம் தான் இருக்குது.
சும்மா இருக்கிற வேறு சில நீங்கள் பகல் முழுதும் இங்கே சும்மா இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரை எங்களுக்கு வேலை கிடைக்கலைங்க, என்னங்க பண்ணுறது, வேலையை காலையிலேருந்து காத்துன்னு இருக்கும், வேலையே கிடைக்கல. அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி அவன் என்ன கிடைக்குதோன்னு போயிட்டாங்க. யார் இவங்களாம் முதல் போனவங்க மாத்திரம்தான் கூலி பேசினாங்க, மீதி பேர்லாம் நான் நியாயத்தான் போ, அவங்க ஒன்றுமே என்ன கிடைக்குன்னு கூட தெரியாது, போன்னு அனுப்பிச்சி விட்டேன். சாயங்காலத்திலே திராட்சை தோட்டக்கு எஜமான் தன் காரக்கரை நோக்கி, நீங்கள் வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் அவளுக்கு கூலி பண்ணுறான். அப்போது 11ஆம் வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒரு பணம் காலையில் வந்தவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதே காசு இவங்களுக்கும். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவன் பார்க்குறான், என்ன இவன் 1 மணி நேரம் வந்ததுக்கு அதே சம்பளம், இப்போ நமக்கு நிறையா கிடைக்குமா? அவர்களும் ஆளுக்கு ஒரு பணம் வாங்கி கொண்டு வீட்டு எஜமானினாக்கி பிந்தி வந்தவர்களாக இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினே என்று அவன் என்ன ஒத்துன்னு வந்தானோ அந்த காசை கொடுத்தாச்சு. ஆனாலும் அவனுக்கு மீதி பேருக்கும் அதே கட்சிதேன்னு என்ன வருது, அவருக்கு சந்தோஷம் வருதா? அவர்கள் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம், நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? நீ ஒத்துன்னு தானே வந்த, ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சால் எனக்கு இவ்வளோ பணம் வரும், அதை கொடுத்துட்டல, வாங்கிட்டல, உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போயினேரு. தமிழில் இப்போ சொல்கிறாங்க, அந்த காலத்தில் கம்பி நீட்டுன்னுவாங்க. கம்பி நீட்டுனா என்ன அர்த்தம்? போயினேரு, இங்கே நின்று இருக்காத, வேறு ஏதாவது என்னவாங்க. கம்பி நீட்டுனா என்ன, அந்த இடத்த விட்டு போயிட்டான்னு தானே அர்த்தம். போயினேரு, நீ போ, நீ என்ன பேசுனியோ பேசின காசு உனக்கு கொடுத்தாச்சு. உனக்கு கொடுத்தது போல் பிந்தி வந்தவனாக இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய என் இஷ்டம், இது ஏன் பணம், உனக்கு பேசினதை கொடுத்தால நீ போயினேரு. மற்றவனுக்கு நான் என்ன கொடுக்குறேனோ அது என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாக இருக்கிறபடினால் நீ வன்கனாக இருக்கலாமா? உனக்கு ஏன் வன்கண் வருது? உனக்கு ஏன் வயிறு எரியுது? உனக்கு ஏன் தலை சுற்றுது? நீ ஏன் வயிறு கலக்குதுன்னு ஓடின்னு இருக்கிற? இன்னொருத்தனுக்கு நான் அவன் மேலே இறக்கமாக இருக்கிறான். ஏன்னா இவன் காலையிலேருந்து காத்துன்னு வரணும், அவனுக்கு யாரும் வேலை, அவன் ரெடியாக இருக்கிறான். காலையிலேருந்து வேலை செய்ய அவனும் என்ன செய்ய ஆயத்தமாக தான். அங்கே வந்து பின்னால் வந்து எல்லாமே காலையிலே வந்துட்டாங்க. இவனுக்கு இப்போ 11 மணிக்கு வரல, இவன் காலையிலேருந்து அங்கே இருக்கிறான். யாருமே அவனுக்கு என்ன செய்யலை, வேலை கொடுக்க. அவன் என்ன பண்ணுவான், நான் அவன் மேலே இறக்கமாக இருந்து, ஏன்ப்பா நீ காலையிலேருந்து ரெடியாக தான் ஒருத்தனும் உனக்கு இந்தா அதே காசு நீயும் வீட்டுக்கு போனால் உனக்கும் குடும்பம் இருக்குது, உனக்கும் செலவு இருக்குது, உனக்கும் என்ன பணம் வாங்கின்னு வந்தேன்னு வீட்டில் காத்துன்னு இருப்பாங்க. நான் இறக்கப்பட்டு அவனுக்கும் அவன் காலையிலேருந்து காத்துன்னு இருந்தான். யாருமே நான் தயாளனாய் இருக்கிறப்பட நீ உனக்கு ஏன் வன்கண் வருது? நீயும் நல்லாரு, அவனும் நல்லா இருக்கட்டும். இங்கிலீஷில் லிவ் அண்ட் லெட் லிவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிவ் அண்ட் லெட் லிவ்னா என்ன அர்த்தம்? நீயும் பொழைச்சிக்கோ, இன்னொருத்தனும் நீ மாத்திரம் பிழைக்கணும், அவன் பிழைக்கக்கூடாது. வன்கண் என்ன செய்யக்கூடாது, எல்லாரும் பிழைக்கட்டும். எல்லாரும் இந்த அமெரிக்காவில் இந்த கேங்குங்க இருப்பாங்க, மாஃபியான்னா எல்லாம் ரவுடி கும்பல். அது பயங்கரமான ரவுடி கும்பல். அவங்ககிட்ட யாரும் விளையாட மாட்டாங்க. பயங்கரமான அவங்கக்கிட்ட ஒருத்தர் போய் பேசுகிறார், என்னப்பா எப்படி பண்ணுறீங்க, என்ன எப்படி உங்கள் இதெல்லாம் அவங்க ஆப்ரேஷன் அவன் சொல்கிறான். வந்தவர்கிட்ட ரவுடி கும்பல் தலைவர் சொல்கிறான், எங்கள் கொள்கை என்னங்க, எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் சும்மா ஒருத்தன் சாப்பிட்டுன்னு மீதி பேர் ஒருத்தனும் இங்கே எல்லாரும் சாப்பிடணும். எவ்ரிபடி ஹேஸ் டு ஈட். எவ்வளோ கொள்ளை அடிச்சு இது பண்ணாலும் என்ன பண்ணுவோம், பகிர்ந்து கொடுப்போம். எல்லாரும் சாப்பிடணும்.
எல்லாரும் சாப்பிடணும். ரவுடிங்களுக்கு கொள்கையும் அது. கொள்ளைக்காரன் கொள்ளை அடித்து திருடி கொலை பண்ணியிருக்கிறானுங்களே, அவங்களுக்குள்ள கொள்கை என்னங்க? உங்கள் கொள்கை எப்படிங்க நடத்துகிறீங்க? எல்லாரும் சாப்பிட்ணுங்க. எல்லாரும் எவ்வளோ கொள்ளை அடித்தாலும் என்ன பண்ணும்? ஒருத்தன் கூட பசியாக ஒருத்தனும் எங்களுக்கு ரவுடி கும்பலில் ஒருத்தனும் என்ன செய்யக்கூடாது. கஷ்டத்தில் இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் எல்லாரும் சாப்பிடணும். யாராம்? ரவுடி கும்பல். ரவுடி கும்பலுடைய கொள்கையை எவ்ரிபடி ஹேஸ் டு ஈட்டுங்க. அதுதான் அப்படியாப்பா அதுதான் அப்படி தான் உங்கள் கொள்கை. ஆமாம், எவ்வளோ கொள்ளை அடித்தாலும் எல்லாருக்கும் பங்கு உண்டு. எல்லாம் சாப்பிடுப்பா, நல்லா வயிறு நிறையா சாப்பிடு, நல்லா பலமாறு, என்ன அடுத்த கொள்ளை அடிக்கணும். நான் தயாளனாக இருக்கிறப்ப நீ வன்கனாக இருக்கலாமா? விதமாக முந்தினோர் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொட்டப்பட்டோரோ சிலர். எரேமியா 30:17-22 அவர்கள் உன்னை விசாரியார்பட்ட சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் தண்டுள்ளவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பேன், உன் காயங்களை ஆற்றுவேன். ஏன்னா மற்றவங்க உன்னை ரொம்ப கேவலமாக பேசினாங்க. விசாரிப்பாரற்ற உன்னை விசாரிக்க கூட ஆள் இல்லை. தள்ளுண்டவள் எல்லாம் உன்னை ஓரம் கட்டிட்டாங்க, உன்னை எல்லாரும் என்று உன்னை பேரிட்டபடியால் நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆரோக்கியம், உன் காயங்களை ஆற்றுவேன். கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பதை திருப்பி அவர் வாசஸ்தலங்களுக்கு இறங்குவேன். நகரம் தன் மண்மேட்டில் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது அவர் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? இதை உடனே எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க டெய்லி. இதை வச்சு டெய்லி, ஆண்டவரே என்னை ஒடுக்கின யாவரும் தண்டியும் விடாதவும், நீ செய்கிற வரை ஜெபத்தை விட மாட்டேன், உபாசத்தில் இருப்பேன். என்னை ஒடுக்கின யாவரும் என்ன செய்யணும்? தண்டிக்கப்படணும். இதுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும். இதுக்கு ஒரு சொல்லாமே உற்சாகம்லாம் வரும். அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாக இருக்க, அவருடைய அதிபதி அவர்கள் நடுவில் இருந்து அவரை சமீபித்து வர பண்ணுவேன். அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல். நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன். பிலிப்பியர் 3:12-14 பவுல், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறியவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை நான் என்ன செய்யணும்? நிறைவேறும். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை இதுவரை நீ அடையாமல் போயிருக்கலாம், இதுவரை எத்தனையோ காரியங்களை தவறி இருக்கலாம். அதெல்லாம் என்ன செய்? மறந்து முன்னானவை நோக்கி நாடு, பின்னானவர்களை மறந்து அதே யோசனை இருக்காது. இனிமேல் ஒழுங்கா இவ்வளோ நாள் நான் ஒழுங்கா இல்லையே, அதை மறந்துடு. இனிமேல் நான் என்ன செய்யணும்? ஒழுங்கா இருக்கணும். ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளக்கை நோக்கி போ. முன்னாடி அந்த குறிக்கோள் என்ன செய்யணும்? அடையணும். 1 கொரிந்தியர் 15:9-10 நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் ஆகிலும்
அப்போஸ்தலன் சொல்கிறது விட தகுதியில் சபையை துன்பப்படுத்து. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அதையே நான் நினச்சினேன், இவ்வளோ நாள் இப்படி பண்ணேனே, அதெல்லாம் மறந்துச்சு. ஆண்டவர் மன்னித்தார். ஆகிலும் நான் இருப்பது தேவ கிருபை. அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்க அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசம். ஆகிலும் நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபை. ஆகவே நான் தகுதி இல்லை தான், சபையை துன்பப்படுத்தினது தான். ஆனாலும் ஆண்டோடைய கிருபை, அந்த கிருபையை நான் வீணாக்கவில்லை. அந்த கிருபை மூலமாக என்ன செய்ய எல்லாரை விட அதிகமாய் நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ கிருபை. லூக்கா 5:1 பின்பு அவர் கெனேசரத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுல ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்தார். ஜனங்களுக்கு ஆகவே நல்லா ஞாபகம் வச்சு, உட்கார்ந்து போதகம் பண்ணார். நின்று தான் பண்ணணுன்னு இல்லை, நின்று தான் பிரசங்கம் பண்ணணுன்னு இல்லை. எனக்கு கண்ணை உருட்டின்னு இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை நல்லா வாசிங்க. உட்கார்ந்து என்ன பண்ணாராம்? போதகம். ஆகவே உட்கார்ந்து கூட என்ன செய்யலாம்? பிரசங்கம் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சரியா? நல்லா அந்த வசனத்தை ஞாபகம் வச்சுங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். சரியா? அதற்கு ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்படுவோம், ஒன்றுமே கிடைக்கலையே. ராம் முழுவதும் நாங்களாம், எங்கள் தொழிலே இதுதான், எங்கள் தொழிலே மீன் பிடிக்கிற. ராம் முழுதும் ஒன்று கூட. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை செய். ஒருவேளை இது வரைக்கும் ஒன்று கிடைக்காம இருந்திருக்கலாம். ராம் முழுதும் பிரயாசப்பட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடைக்கலையே, வீணாக போச்சே. ராம் முழுதும் முயற்சியெல்லாம் வீணாக. கவலைப்படாத, இழந்ததெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? திரும்ப கொடுப்பார். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை முடிக்கிறேன். நீங்கள் சொல்கிறீர், நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே எல்லாம் நஷ்டம். ஆனால் திரும்ப போட சொல்கிறீர். உம்முடைய வசனத்தை கீழ்ப்படிந்த நான் என்ன செய்கிறேன்? அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆண்டவர் யாருக்கும் கடனாளி இல்லை. நான் படகை கொடுத்தான், ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு படகை கொடுத்தான். ஆண்டவர் சும்மா வாங்கி சும்மா கொடுக்க மாட்டார். படகை பயன்படுத்தி ஆண்டவர் யாருக்குமே கடனாளி. என் படகை கொடுத்தான், அதுக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு. நீங்கள் உண்மையாக எதை கொடுத்தாலும் ஒரு நாளும் நஷ்டமாக, அதெல்லாம் பல மடங்கு என்ன செய்வார்? திரும்ப கொடுப்பார். ஆண்டவர் கொடுக்கறது ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு. ஏன்னா ஆண்டவர் யாருக்குமே கடனாளி அல்ல. படகை கொடுத்தோம், இப்போ என்ன நடக்குது? மிகுதியான மீன்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் 2 படகுகளும் அமிழத்தக்கதாக, படகு பத்தில் இன்னொரு படகு தான், 2ம் முழுகிற அளவுக்கு மீன் விழுது. முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கல, வெறும் கையாக இருந்தால். நீ திரும்ப போடு. இப்போ இந்த படகுல நான் நின்று இருக்கிறேன். இந்த படகுல எவ்வளோ நேரம் நான் உட்கார்ந்து இருந்தேன். இப்போ நீ போடு. நான் உட்கார்ந்த பிறகு அந்த படகுல என்ன ஆகுதுன்னு பார். இந்த படகு நீ எனக்கு கொடுத்த, இந்த படகை என் ஊழியத்துக்கு கொடுத்த. உப்பு போடு. இந்த படகுல என்ன நடக்குதுன்னு பார். அந்த படகு இடம் பத்தலைங்க, நீ வா, உன் படகு எடுத்துன்னு வா. இடம் கொள்ளாதபடிக்கு இன்னொரு படகு எடுத்து 2 முழுகத்தக்க 2 படகுகளும் அமிழத்தக்கதாக
நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான, நீர் என்னை விட்டு போகிறேன், என்கிட்ட நிற்காதீங்க, நான் ஒரு பாவி, எனக்கு போய் இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சீரே, எனக்கு போய் என் பக்கத்தில் கூட நிற்காதீங்க, கொஞ்சம் தூரமாக போயிடுங்க, ஐயோ நான் பாவி. இந்த அற்புதத்தை கண்டு அவனால் முழுதும் பெரிய ஒன்றுமே கிடைக்கல, எப்படி இவ்வளோ கிடைக்குது, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூர்ந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி நம்ம என்னது இது, எப்படி இது, நம்ம இத்தனை வருஷம் மீன் இந்த மாதிரி பார்த்ததே. சீமோனு கூட்டாளியான செபேதேயுள்ள குமாரன யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். என் பாவி என்னை விட்டு அகன்றப்போ, சரிப்பா நீ பாவி, நீ போயிட்டு வா அப்படி நான் சொன்னார். இயேசு சீமோனே நோக்கி, பயப்படாது, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவன், பயப்படாது, நான் பாவி இல்லை, உன்னை தான் எனக்கு வேணும், நீ தான் எனக்கு வேணும், என்கிட்ட கூட வராதிங்க, நான் தகுதி இல்லை, இல்லை நீ வா, பயப்படாது, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய். அவர்கள் படகுகள் கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு எல்லாத்தையும், அவ்வளோதான், என் தொழில் போதும், பணம் சம்பாதித்தது போதும், ஆண்டவர் சார் நீ வா, இனிமேல் இவ்வளோ நாள் மீள பிடிச்சுன்னு இந்த இனிமேல் யாரை பிடிக்க போகிற, நீ வா, என் பின்னால் வா, நான் பாவி, நீ தான் வேணும், நீ தான் எனக்கு வேணும். அவர் என்ன பண்ணாங்க, படவை கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த நாட்களிலே இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார், திரும்ப கொடுப்பார். யோபு இழந்தது எல்லாம் இரட்டிப்பாய் திரும்ப கொடுத்தார். யோவேல் வெட்டி கிளிகளும் முசுக்கொட்டை பட்சித்த வருஷங்களை உனக்கு என்ன செய்வேன், என்னெல்லாம் நீ நஷ்டமாக்கின அதெல்லாம் திரும்ப உனக்கு தருவேன். ஏன்னா நான் திரும்ப கொடுக்குற தேவன், இழந்து போனவர்களை திரும்ப கொடுக்குற, அது மாத்திரமில்லை, பாழாயிருக்க எல்லாத்தையும் மீண்டும் கட்டுகிற, தலைமுறையாய் பாழாயிருக்கிறது என்ன செய்ய, எதெல்லாம் பாழாயிருக்குதோ எல்லாவற்றையும் தேவ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் எதற்காக, வனாந்திரத்தை ஏதேன் தோட்டத்தை போல, இந்த நாட்களில் அதை விசுவாசிப்போம். பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப்டர், போராட்டங்களுக்கு பின் வரும் ஆசீர்வாதங்கள். இழந்து போனதை, பாழாய் போனதெல்லாம் கட்டுகிற தேவன், இழந்து போனதை மீண்டும் தருகிற தேவன். இந்த நாட்களிலே இந்த வசனத்தை எல்லாம் விசுவாசிக்க வேண்டும். நான் அதை சொன்னேன், நான் அதை செய்வேன், ஆனால் நீ என்ன செய்யணும், இவைகளெல்லாம் நான் உனக்கு செய்யும்படி என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். இந்த வசனங்களெல்லாம் வைத்து இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்வோங்க விடமாட்டேன். இனி உன் பெயர் இஸ்ரவேல், ஏன் தேவனோடும் மனிதனோடும் நீ போராடி மேற்கொண்டாய், போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாட்களிலே போராட்டங்களுக்கு வந்து சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா அதுக்கு பின்பு தேவன் ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். போராடி ஆசீர்வாதங்களை என்ன செய் பெற்று இந்த வசனங்களின்படி இந்த நாட்களை கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை பாடி தொழுது கொண்டு உம்மை உயர்த்தும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக, இந்த நாளிலே எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் எல்லாவற்றையும் மீண்டும் கட்டுகிற தேவன், பாழாய் கிடக்கிற காரியங்களை மீண்டும் கட்டுகிறவர். இந்த நாட்களிலே வனாந்தரத்தை போல, ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுகிற தேவன். இந்த நாட்களில் எங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே எதெல்லாம் இடிந்து போயிருக்கிறதோ, பாழாய் போயிருக்கிறதோ,
ஒரு வனாந்திரத்தை போல இருக்கு. இதெல்லாம் இந்த நாட்களிலே மீண்டும் கட்டும்படி கிருபை தருவீராக. அது மாத்திரமல்ல, இழந்து போனது எல்லாம் மீண்டும் கொடுக்கிறது. யோபு இழந்ததை எல்லாம் இரட்டிப்பாக திரும்பி கொடுத்த தேவன். சீஷர்கள் முழுவதும் முயற்சி ஒன்றும் கிடைக்கும். 2 படகு நிரம்பி அழுமிழத்தக்கதாக கர்த்தர் அது அவர்களை ஆசீர்வதித்தீர். இந்த நாட்களும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் இழந்திருக்கிறார்களோ நஷ்டத்தையும் அழிவையும் அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி நீர் இழந்ததை மீண்டும் இரட்டிப்பாய் கொடுக்கிற தேவன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, உடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி. குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷத்தை தர, வேலை ஸ்தலத்திலே மென்மேலும் உயர்த்தும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ளும்படி செய். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியாரின் அந்யோன்யம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களில் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரே ஆண்டவர் துணை என்றும் செய்குவார், வெட்கமே இல்லையே இயேசுவை நம்புவே. கர்த்தரே ஆண்டவர் துணை என்றும் செய்குவார், வெட்கமே இல்லையே இயேசுவை நம்புவே. வார்த்தையை காத்து என்றென்றுமாய் செவியை திறந்த தேவனே, வார்த்தையை காத்து என்றென்றுமாய் வழியினில் செல்ல கிருபை அளிக்கும் உங்கள் தேவன். கர்த்தரே ஆண்டவர் துணை என்றும் செய்குவார், வெட்கமே இயேசுவை நம்புவே. விடுதலை ஆக்கினை தீர்ப்பில்லை, குற்றமாய் தீர்ப்பவன் இல்லையே. விடுதலை ஆக்கினை தீர்ப்பில்லை, குற்றமாய் தீர்ப்பவன் இல்லையே. எந்தன் இயேசு துணையே என்றும் அவரின் மகிழே.
கர்த்தரே ஆண்டவர் துணை என்றும் செய்குவார். வெட்கமே இல்லையே இயேசுவை நம்புவே. கிருபையால் நீதிமானாக்கினார், கிறிஸ்துவில் வளர்ச்சியை தந்தரே. கிருபையால் நீதிமானாக்கினார், கிறிஸ்துவில் வளர்ச்சியை தந்தரே. காக்கும் நல் விசுவாசம் தந்தார் இயேசுதேவன். கர்த்தரே ஆண்டவர் துணை என்றும் செய்குவார். வெட்கமே இல்லை